ஆழமா தொடக்கூடிய ஒரு நெகிழ்ச்சியான கதையோட விளக்கத்தை தான் நாம பார்க்க போறோம். இந்த தொகுப்புல உறவுகளோட உண்மையான மதிப்பு என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க நேரடியா இந்த கதைக்குள்ள போலாம். பணம் இல்லாத குடும்பம் ஏழை இல்ல, பாசம் இல்லாத குடும்பம் தான் உண்மையான ஏழை. இது எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு வரி இல்லையா? இன்னைக்கே நம்ம பேச போற இந்த கதை இந்த ஒற்றை வரிய அப்படியே நமக்கு 100% உண்மையாக்குது. எப்படின்னு கேக்குறீங்களா? தொடர்ந்து கேளுங்க. இந்த கதையோட ஹீரோ முருகன். ஒரு சின்ன கிராமத்துல வாழ்ந்து வந்த ஒரு சாதாரண ரொம்ப ஏழையான மனுஷர். அவருக்கு வயதான ஒரு அம்மா, அப்புறம் 2 சின்ன குழந்தைங்க. வறுமை, அதாவது வறுமைனா சாதாரண வறுமை இல்ல, சாப்பாடுக்கே கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை. இதுதான் அவரோட அன்றாட வாழ்க்கை. முருகனோட ஒரு நாள் எப்படி போகும்னு தெரியுமா? தினமும் காலையில சரியா 6 மணிக்கே கூலி வேலைக்கு கிளம்பிடுவார். மதிய நேரம் கொளுத்துற வெயில்ல கடுமையான உடல் உழைப்பு. திரும்பவும் இரவு 8 மணிக்கு மேல உடம்பெல்லாம் வலியோட தான் வீட்டுக்கே வருவாரு. அந்த குடும்பத்தோட பசிய போக்க அவரு சிந்தின வியர்வைக்கு அளவே இல்லை. ஆனா இங்கதான் நீங்க ஒரு விஷயத்த கவனிக்கணும். ஒரு பக்கம் வறுமையின் உச்சம், இன்னொரு பக்கம் எல்லையற்ற அன்பு. என்னதான் கஷ்டம் இருந்தாலும் முருகன் தன்னுடைய அம்மாவை ஒரு சிறு குழந்தை மாதிரி ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டாரு. அவர்கிட்ட பணம் காசு இல்லைனாலும் அம்மா மேல அவர் வச்சிருந்த பாசம் கொட்டி கிடந்துச்சு. இப்படி போயிட்டு இருந்த அவங்க வாழ்க்கையில ஒரு நாள் திடீர்னு அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாம போயிடுச்சு. மருத்துவரை போய் பார்த்தப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவங்களுக்கு அதிக நாள் இல்ல. இந்த வார்த்தையை கேட்டதும் முருகனுக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவரோட உலகமே அப்படி இருண்டு நின்னே போச்சு. அன்னைக்கு இரவு அந்த அம்மா ரொம்ப மெதுவா முருகனை கூப்பிட்டாங்க. மகனே, நான் இறப்பதற்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம குடும்பம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சிரிச்ச முகமா இருக்கிறத நான் பார்க்கணும். ஒரு தாயோட அந்த கடைசி ஆசை. இதை கேட்டப்ப முருகனோட மனசு சுக்கு நூறா உடைஞ்சிருச்சு. தன் மரண வலியிலையும் தன் குடும்பத்தோட சந்தோஷத்தை தான் அந்த தாய் ஆசைப்பட்டாங்க. அடுத்த நாளே தன்னோட தாயின் ஆசையை நிறைவேற்ற முருகன் இறங்கிட்டாரு. கையில காசு இல்ல, பரவாயில்லன்னு கடன் வாங்கினாரு. அந்த சின்ன இருட்டு வீடு முழுக்க விளக்குகள் போட்டு வெளிச்சமாக்குனாரு. குழந்தைங்களுக்கு புது துணி வாங்கி கொடுத்தாரு. அம்மாவுக்கு பிடிச்ச சாப்பாட்டை தன் கையாலேயே சமைச்சாரு. அது ஒரு சாதாரண வீடுங்க, ஆனா அன்னைக்கு அது ஒரு திருவிழா மாதிரி மாறிடுச்சு. அன்னைக்கு இரவு குடும்பமே ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த சின்ன வீட்டுல எல்லாரோட சிரிப்பு சத்தமும் கேட்டுச்சு. வறுமையால இருண்டு போயிருந்த அந்த வீடு அந்த ஒரு நாள் இரவு அப்படியே ஸ்வர்க்கம் மாதிரி ரொம்ப அழகா மாறிடுச்சு. அந்த தருணத்துல அந்த அம்மாவோட முகத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தன்னுடைய கடைசி ஆசை தன் கண் முன்னாடியே நிறைவேறத அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கண்கள்ல கண்ணீர் வழியுது. ஆனா அந்த முகத்துல கலப்படம் இல்லாத ஒரு முழுமையான சந்தோஷம் தெரிஞ்சுது. தன் குடும்பம் ஒன்னா சேர்ந்து